இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற தலைப்பு அருட்செய்தியாளனும் அருட்செய்தியும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அவருடைய காரியம், அவருடைய செய்தியை, அந்த அருட்செய்தியை, அரும் செய்தியை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு ஆட்கள் தேவை. அதைத்தான் இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இன்றைக்கு அவருடைய செய்தியை சொல்வதற்கு ஆட்கள் தேவை. இன்றைக்கு நாம் நற்செய்தி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறோம். ஆனால் மறுபுறம் துர்ச்செய்தி இந்த உலகம் எங்கும் போய்கொண்டிருக்கிறது. அது பொய்யின் செய்தி, அநீதியின் செய்தி, அக்கிரமங்களின் செய்தி. அது தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் பல வழிகளிலும் மக்களை அது அழுக்காக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நற்செய்தி அவர்களை பரிசுத்தமாக்குகிறது, நம்பிக்கையூட்டுகிறது, குணமாக்குகிறது, தைரியப்படுத்துகிறது. நற்செய்தியினால் ஜீவன் உண்டாகிறது. ஆகையினால் அந்த நற்செய்தியை சுமந்து செல்வதற்கு எபிரேய வாக்கியம்ல எழுதப்பட்டிருக்கிறது, தேவ தூதர்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை அவர்களும் பார்க்க ஆசையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ தூதர்கள் கர்த்தருடைய பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அவர்களை அவர் காற்றுக்களாகவும் தம்முடைய பணிவிடைக்காரர்களாக அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்ல அவர்கள் செயல்படுகிறார்கள். கேப்ரியேல் என்ற தூதன் நற்செய்தியை மரியாளுக்கு அறிவித்தார் என்று பார்க்கிறோம். மிகாவேல் யுத்தம் செய்து கர்த்தருடைய மக்களை விடுவிக்கிற தூதர்களுக்கு தலைவனாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் செய்திகளை கொண்டு வருவர்களாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் புண்ணியத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருமே அருட்செய்தியாளர்கள் தான். எல்லா வகையிலும் நாம் பூமிக்கு உப்பா இருக்கிறோம், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம், அவருக்கு சாட்சியா இருக்கிறோம். அதன் விளைவாக நாம் கிறிஸ்துவை ஏதாவது ஒரு வகையிலே, வார்த்தையிலே, செய்கையிலே, நாம் செயல்களிலே அவரை வெளிப்படுத்துகிறோம், அவரை அறிவிக்கிறோம். ஆகையால் நாம் அனைவருமே அருட்செய்தியாளர்கள் தான். நம்மிடத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்திதான் அருட்செய்தி. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பாருங்கள், கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. And the word of the Lord was rare in those days என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரத்யட்சணமான தரிசனம் இருந்தது இல்லை. There was no widespread revelation. இன்றைக்கு கர்த்தரை சமீபமாக பெற்றுக்கொண்ட ஜனம் நாம் பாக்கியவான்கள். இவ்வளவு சமீபமாக நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், இன்னும் அறிய நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். அவரை அறிகிற அறிவிலே வளருவதுதான் தேவனுக்கு சித்தம். அதைத்தான் பவுல் சொல்கிறார், நான் ஒன்றான மெய்தேவனாகி அவரை அறியும் அறிவுக்காக எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன். நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்காக எனக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொன்னார். அவரை அறிவதும் அவரை அறிவிப்பதும் நம்மேல் விழுந்த கடமை. அதைத்தான் பவுலும் சொன்னார். நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்னார். காரணம், அது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நன்றி உணர்வு உள்ளவர்கள் அறிவிப்பார்கள். 10 குஷ்ரோகில ஒரு சமாரியன் ஆண்டவரிடத்தில் வந்து அவர் பாதத்தில் வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்றைக்கு அதை போல நன்றி உடையவர்கள் நற்செய்தியை அறிவிப்பார்கள். அருட்செய்தி அறிவிப்பொழுது நம் அனைவருமே விழுந்த கடமை. சாமுவேலுடைய காலங்களிலே அவன் சிறு வயதாக இருந்த நாளிலே ஏலி அவன் ஆசாரியனாக இருந்தான். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அங்கு இல்லை. அதனால் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக காணப்பட்டது. மட்டுமல்ல, பிரத்யட்சணமான தரிசனமும் இருந்ததில்லை. வெளிப்பாடுகளும் அரிதாகவும் அது மிகவும் தூரமாகவும் இருந்தது.
இதற்கு காரணம் ஜனங்கள் அக்கிரமங்களை பால் போல் பருகி கொண்டிருந்தார்கள். தேவனாய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தோர் பரிசுத்தராய் இருக்கிற நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் பரிசுத்த ஜாதி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன், நம்முடைய வேதாகமும் பரிசுத்த வேதாகமும், நம்முடைய டெஸ்டினி, நம்முடைய நிறைவான அந்த நகரமே பரிசுத்த நகரம். ஆகினால் பரிசுத்த ஜாதியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் விலகி வாழும் பொழுதுதான் கர்த்தருடைய வசனம் பிரத்யட்சமாக நம்மிடத்திலே வெளிப்படும். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்தீவில் இருந்த பொழுது வெளிப்பாடு கிடைத்தது, வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாமும் கூட யோவேல் தீர்க்கதரிசி சொன்னபடி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தபடி, பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் தரிசனங்களை காண்பீர்கள், சொப்பனங்களை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் வெளிப்படுகிறார், தன்னுடைய வார்த்தையிலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை நாம் கனவிலும் தரிசனத்திலும் காண அவர் அந்த வார்த்தையின் வாயிலாக வெளிப்படுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை விட்டு வேறு புதிதான ஒரு தரிசனத்தையோ புதிதான ஒரு வசனத்தையோ தருவதில்லை. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லியிருக்கு, இந்த வசனத்தை கூட்டவும் குறைக்கவும் கூடாது. இதில் உள்ளவைகள் மட்டுமே வெளிப்படுத்தப்படும், இதில் உள்ளவைகள் மட்டுமே தரிசனமாக கிடைக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் விதமாக சொல்லி இருக்கிறது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய சத்தத்துக்கு கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். 14-15ஆம் வசனத்துல, அதில் அவர்களிலே 12 பேர் அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் வியாதிகளை நீக்கி பிசாசுகளை துரத்தவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். ஒன் ஹூ சென்ட் ஃபோர்த் என்பார்கள். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற ஒரு நபர் அருட்செய்தியாளனாகவும் அருட்செய்தியை வழங்கினவரும் ஆகிய அற்புதமான கர்த்தருடைய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானனை குறித்துதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அபூர்வமான கர்த்தருடைய வசனம் அபூர்வமான அந்த நாட்களிலே கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். சாமுவேலுடைய வார்த்தையில் ஒன்றையும் கர்த்தர் தரையிலே விழவிடவில்லை. அதை போலவே புதிய ஏற்பாட்டிலே அருட்செய்தியாளராக அறியப்பட்டவர் யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானன் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்காக வழிகளை செவ்வை பண்ண அனுப்பப்பட்டவர். 400 வருட நிசப்தம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு பிறகு நிலவியது. காரணம், ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், யூத ஜனங்கள் கர்த்தரை மறந்து விட்டார்கள், தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தை அவர்கள் எண்ணாமற் போனார்கள். அதன் விளைவாக கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய வெளிப்பாடு யாருக்கும் கிடைக்காத ஒரு நிலை, இருளான காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் மத்தேயு அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு இடையில இருக்கிற காலங்கள் 400 வருட இருண்ட காலம் என்கிறார்கள். அந்த 400 வருட காலத்திலே என்ன நடந்தது என்று வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்படவில்லை. வரலாற்றிலும் அதிகமாக கண்டுபிடிக்க முடியாத நிலை. காரணம், அது இருளான காலங்கள். கர்த்தருடைய வசனம் அது இருளிலே பிரகாசிக்கிற வசனம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி வராது விட்டால் இருள் தானே. இந்த 400 வருட நிறைவான அந்த இருள் இருந்த காலத்திலே
அதன் முடிவாக அதற்கு முடிவுரை எழுதும்படியாக வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாயிற்று. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஊழியக்காரனுடைய அருட்பணியாளனுடைய அடிப்படை அழைப்பு என்னவென்றால், ஜனங்களை கர்த்தரிடம் திருப்புவது. அதுதான் இலக்கு, அதுதான் நோக்கம். பரலோக ராஜ்யம் ஒரு வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு மனிதன் வலையை வீசி மீன்களை பிடித்து தேவையற்றவையிலே எரிந்துவிட்டு மீன்களை கூடையிலே சேர்க்கிறான். அதே போல திருச்சபையிலே ஜனங்களை கர்த்தரிடம் கொண்டு வருவதுதான் அருட்பணியாளனுடைய அடிப்படை அழைப்பு. இங்க அதைத்தான் யோவான் ஸ்நானகன் எவ்விதமாக இருப்பான் என்பதை குறித்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். எலியா ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டார், மரணத்தை சந்திக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அந்த எலியா வருகிறாரா என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2 பேர் உபத்திரவ காலத்திலே அவர்கள் இங்கு வந்து ஊழியத்தை செய்வார்கள். அவர்கள் இருவரும் கொலை செய்யப்படுவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுதுதான் எலியா வருகிறார். அப்போ இந்த எலியா யார்? மருவமலையை எலியாவும் மோசையும் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறார்கள். அதை பேதுரு பார்க்கிறார், யோவான், யாக்கோபு அதை பார்க்கிறார்கள். அந்த எலியா தீர்க்கதரிசியா என்றால், யோவான் ஸ்நானன் எலியாவின் ஆவி உடையவன். அதனால்தான் அவரிடத்திலே நீர் எலியாவா என்று கேட்டால், நான் எலியா இல்லை, தீர்க்கதரிசியார்கள் நான் தீர்க்கதரிசியும் இல்லை. நீர் யார்? நான் வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம், நான் ஒரு வாய்ஸ், அது கர்த்தருடைய சத்தத்தை நான் பிரதிபலித்து சொல்கிறேன், அவ்வளவுதான். பின்பு அந்த சத்தம் மறைந்துவிடும். அதே போல என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இலக்கு, என்னுடைய நோக்கம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது என்று சொல்லி அதிகமாக சொன்ன யோவான் ஸ்நானனை குறித்து நாம் சிந்திப்போம். யோவான் பிறந்தது ஒரு அற்புதமான பிறப்பு. எப்படி என்றால், சகரியா ஆசாரிய பணியிலே இருந்த பொழுது தூபம் கட்டுவதற்கு அவன் சீட்டை பெற்றான். எலிசபெத் வயதானவள், அவள் ஆசாரியனுடைய ஆரோனுடைய அந்த சந்ததியிலே வந்த எலிசபெத். அவள் இருவரும் மிகவும் பயபக்தி உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், நீதி மார்க்கத்திலே வாழ்ந்தவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்று அவன் அந்த பணியை செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய தரிசனமாகி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இன்றைக்கு அருட்பணியாளன் அருட்பணி அறிவிக்கும் பொழுது ஜனங்களுக்குள் சந்தோஷம் உண்டாகிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அது இயேசு கிறிஸ்து தான். அவரை குறித்து எங்கு சொன்னாலும் ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இன்றைக்கு காலையிலே ஒரு நபர் அந்த கத்தியை பதப்படுத்தும் காரியங்களை செய்யும்படியாக அவர் வந்தார். அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் அந்த வேலையை முடித்தவுடன் அவரை பார்த்து சொன்னார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னார். மிக்க நன்றி சார் என்று சொன்னார். யாரிடத்திலும் இயேசுவை குறித்து சொன்னால் ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். காரணம், இயேசுவை குறித்து எவரும் விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் ஆசையோடும் இருக்கிறார்கள். அதுல ஒரு சந்தேகம் இல்லை. அந்த இயேசு என்ற நாமம் இது இனிமையான ஒரு நாமம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்றபடி அந்த நாமம் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ற நாமம் ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறது. அதைத்தான் நீங்க பார்க்கிறோம். நீ மட்டுமல்ல, நீ சந்தோஷம் மகிழ்ச்சி உனக்கு மட்டுமல்ல, அவன் பிறப்பு நிமித்தம், நற்செய்தியாளனுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். யோவான் பிறந்ததினால் உண்டாகிற சந்தோஷம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு சுட்டி காண்பிக்கிற அந்த ஊழியத்தை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார் என்று பொருள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வைத்திருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவினை கனம் பண்ணுவார் என்று இயேசு சொன்னார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. பிதாவினால் நமக்கு கனம் வருமானால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். அருட்பணியாளன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறான். நரகத்தையும் பரலோகத்தையும் பிரிக்கிற ஒரு வேலை. ஆகினால் கர்த்தருக்கு முன்பாக அவன் ஒரு பெரியவனாக
அவன் நிலைநிறுத்தப்படுகிறான். மட்டுமல்ல, யோவான் ஸ்நானன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் என்றான். அருட்பணியாளன் தேவனுக்கு முன்பாக அவன் தூதர்களிலும் மதிக்கப்படத்தக்கவனாக, முக்கியமானவனாக, பெரியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவருக்கு முன்பாக அவன் நடக்கிறவனாய் இருக்கிறான். யோவான் ஸ்நானன் எலியாவின் ஆவி உடையவனாய் இருந்தான். எலியாவின் பலம் அவனுக்கு இருந்தது. இந்த வேளையிலே அவள் எலிசபெத் கர்ப்பவதி ஆகிறாள். 6 மாதம் ஆகிறது. 6 மாத குழந்தை எலிசபெத்தின் வயிற்றிலே இருக்கும் பொழுது அது வளர்ச்சி அடைந்து இருக்கிறது, 6 மாத குழந்தையாக. அப்போது மரியாள் காபிரியேலுடைய கிறிஸ்து பிறப்பார் என்ற நற்செய்தியை கேட்டு அவள் எலிசபெத்தை சந்திக்கும்படி வருகிறாள். அப்பொழுது சகரியாவின் வீட்டுக்குள் அவள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தின உடனே, மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த அந்த பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாருங்கள், கிறிஸ்து இயேசுவின் தாய், கிறிஸ்து இயேசுவை சுமக்கிற மரியாள் வந்த உடனே ஊழியம் அங்கேயே தொடங்குகிறது. 6 மாத அந்த கரு அந்த வளர்ந்து அது ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற வெளியிலும் கூட அது பரிசுத்த ஆவியினாலே எலிசபெத் நிரப்பப்பட்ட பொழுது அந்த குழந்தை துள்ளினதாக நாம் பார்க்கிறோம். தேவன் தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே நம்மை அவர் அறிந்திருந்தார். தாவீது அதைத்தான் சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்கிறார். இந்த யோவான் ஸ்நானன் பிறந்தவுடன் அதை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் வழியாக செய்யும்படியாக கொண்டு வந்த பொழுது சகரியா பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டு அந்த குழந்தையை கையிலேந்தி சகரியா உரைத்தது என்னவென்றால், நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நம்ம தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும். இதுதான் நற்செய்தி. இன்றைக்கு ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை. குற்ற உணர்வினால் அவர்கள் தூக்கமில்லாமல் இருக்கிறார்கள். அனைவரும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நான் ஏன் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம், பாவ மூட்டை, பாவ பாரம் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுபட அவர்களுக்கு வழி தெரியவில்லை. ஆனால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற அறிந்திருக்கிற நாம் அதை அறிவிக்கும் பொழுது ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வசனத்தை பேசும் பொழுது ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள், பாரத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். கவலையிலும் கண்ணீரிலும் அவநம்பிக்கையிலும் துக்கத்திலும் பயத்திலும் அச்சத்திலும் திகிலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியினால் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அதை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த அவருக்கு முன்பாக நீ நடந்து போவாய். இவ்விதமாக யோவான் ஸ்நானன் பிறந்து வளர்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு அற்புதமான வாழ்க்கை சூழல், ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு ரிலிஜியஸ் ஸ்டேட்டஸ், ஒரு மத சார்பான உயர்வான நிலை, தேவாலயத்திலே உயர்ந்த நிலையில் வைக்கப்பட வேண்டிய யோவான் ஸ்நானன் அதை விட்டு வனாந்தரத்திற்கு போனான். பெத்தாபரா என்ற இடத்துல அவன் மனம் திரும்பலை குறித்து பேசி ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தொடங்கினான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவையிலே பலம் கொண்டு இஸ்ரேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். வனாந்தரங்களிலே ஜெபிக்கிறவனாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து எவ்விதமாக தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கும் மனிதனாக இருந்தான். யோவான் ஸ்நானன் தன்னை குறித்து கொடுக்கிற அடையாளம் என்ன? நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். தன்னை ஒரு பெர்சனாகவே சொல்லவில்லை, நான் ஒரு நபர் என்று கூட சொல்லவில்லை, எலியா என்று சொல்லவில்லை, தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவானிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்றதை கூட அக்னாலேஜ் பண்ணாதபடிக்கு நான் ஒரு சத்தம், the voice of one crying in the wilderness என்று சொல்லி தன்னை மிக தாழ்மையான நிலையிலே வைத்துக் கொண்டார். இந்த கர்த்தருடைய பணி அரும்பணி, அற்புதமான பணி. அதை அறிவிக்கிற நாம் அவரை போல சாந்தமும் தாழ்மையும் எளிமையுமா இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.
ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், கம்ஃபர்ட் மை பீப்புள் என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் கொடுத்த செய்தி என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது என்ன? ராஜாவும் ராஜாவுடைய ஆளுகையும் உள்ள ஒரு இடம், அது ராஜ்யம். இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக மட்டுமல்ல, உலகத்திற்கே ராஜாவாக இருக்கிறவர். அவர் பிறந்து வளர்ந்திருக்கிறார். ஆகினா யோவான் ஸ்நானனுடைய செய்தி என்ன? மனம் திரும்புங்கள், உங்கள் மனதை கிறிஸ்துவிடம் திருப்புங்கள். அவர் ராஜா வந்து விட்டார். அவருடைய ராஜ்யம் இதோ அருகில் இருக்கு. அவர் இருக்கிற இடமே பரலோக ராஜ்யம். அதான் இயேசுவும் சொன்னார், இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் தேவனுடைய ராஜ்யம். இந்த வார்த்தைகளாலே ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் யோவான் ஸ்நானன் நியமிக்கப்பட்ட பொழுது, அந்த வசனத்தின்படி ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சொன்னபடி திரளான ஜனங்கள் யோவான் ஸ்நானன் வர தொடங்கினார்கள். 400 வருடங்கள் இருளுக்குள்ளாய் கிடந்த மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. நம்பிக்கை பிறந்தது, சந்தோஷம் பிறந்தது. மேலும் வசனம் என்ன சொல்லுகிறது? எருசலேமுடன் நீங்கள் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்பிக்கை ஊட்டுகிற செய்திதான் நற்செய்தி. சந்தோஷப்படுத்தக்கூடிய செய்திதான் நற்செய்தி. விடுவிக்கிற செய்திதான் நற்செய்தி. என்ன சாராம்சம் இங்கு கொடுக்கப்படுகிறது? போர் முடிந்தது. என்ன போர்? சாத்தானோடு, உலகத்தோடு, மாமிசத்தோடு போர் முடிந்தது. நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய போராயுதங்கள் அவைகள் நிர்மூலமாக்கத்தக்க போராயுதங்கள். மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய போராயுதம், சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்த போராயுதம் மட்டுமல்ல, உலகத்தை அதன் ஆசை இச்சைகளை வெல்லுகிற போராயுதம். அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. போர் முடிந்தது என்று சொல்லுங்கள், அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லுங்கள், சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று சொல்லுங்கள். இயேசு சுமந்து கொண்டார், இனி நாம் சுமக்க தேவையில்லை என்றால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய மீறல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இதைத்தான் 2ஆம் வசனம் சொல்கிறது. இதை யோவான் ஸ்நானகன் ஆரம்பித்து வைத்தார். அவர் தொடக்கமாக பயனியர், ஒரு தொடக்க ஒரு ஊழியக்காரனாக, அருட்பணியாளராக அவர் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். 3ஆம் வசனம் ஏசாயா 40:3, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகலமலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் இதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கு தத்தை, எவ்வளவு அற்புதமான நம்பிக்கையை ஊட்டும் கர்த்தருடைய ஒரு சத்தத்தை யோவான் ஸ்நானன் துணிக்கிறார் என்று பாருங்கள். இன்றைக்கு யோவான் ஸ்நானன் இருந்த இடத்துலதான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் ஸ்நானனுடைய நாட்கள் முடிந்தால் இன்றைக்கு யோவான் ஸ்நானனை அபிஷேகம் அதே தேவனாகி கர்த்தர் நம்மையும் அதே பாதையிலே நடத்துகிறார். நாமும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகை குறித்து அவர் வந்துவிட்டார் என்பதை குறித்து அறிவித்த அந்த சந்தோஷமான செய்தியை அறிவித்த யோவான் ஸ்நானனை போல நாம் 2ஆம் வருகை இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பின் வருகை குறித்து சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்செய்தியின் தொடக்கம் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். பொருள், அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், பரமேறி போனார். முடிவுரை, அவர் திரும்ப வருகிறார், அவர் நியாயந்திருக்க வருகிறார், நமக்கு நித்திய வாழ்வை தருவார். அவர் நம்பிக்கொள்ளுகிற யாவரும், அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், அவரை விசுவாசிக்கிற யாவரும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார் என்பதுதான் முடிவுரை. அந்த 2ஆம் வருகை குறித்து பேசுவதற்கு நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தெழுதல், பரமேறுதல், பிதாவின் வலது வாரிசத்தில் வீற்றிருத்தல், பின்பு அவர் 2ஆம் வருகையில வருகிறார். இது முழுமையாய் சொல்வதுதான் நற்செய்தி.
ஏசாயா 40:10 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் சாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. இதைத்தான் நாம் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு நம்பிக்கை உண்டா கேட்பார்கள் ஜனங்கள். உண்டு. இந்த பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியுமா? முடியும். ஐயோ நான் பாவியா இருக்கிறேனே, உன்னை கர்த்தர் ரட்சிப்பார், அவரை விசுவாசி, அவரை நம்பு, அவரை அண்டிக்குள், அவரிடத்தில் அன்பாயிரு. இதை சொல்வதற்குத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இங்கு யோவான் ஸ்நானனுடைய எளிமையை குறித்து பார்க்கிறோம். ஆசாரிய பாரம்பரியத்திலே வந்த யோவான் ஸ்நானன் மிடுக்காக செருக்காக செல்வந்தனாய் வாழ்கிற ஒரு சூழ்நிலையை விட்டு ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டு வெட்டுக்கிளியும் காட்டுத்தனும் உணவாக கொண்டு ஊழியத்தை செய்தார். இங்கு நாமும் அவ்விதமாய் செய்ய வேண்டுமா என்றால் லிட்டரலாக அப்படி எடுக்காதபடிக்கு எளிமையை குறித்து பார்க்கணும். மிக எளிமையான ஒரு ஊழிய தோற்றத்திலே அவர் இருந்தார். இன்றைக்கு பனிப்பிரதேசங்களில் வாழ்கிறவர்கள் கோட் ஷூட் ஷூ எல்லாம் போட்டு மிகவும் இருந்தால்தான் அவர்களாலே சர்வை பண்ண முடியும். அதை நாம் பார்த்து இங்கு வெயில் அதிகமா இருக்கிற நம் தேசத்திலே, ஆப்பிரிக்க தேசத்திலே, ஆசியா கண்டங்களில் வெயில் அதிகமா உள்ள இடங்கள்ல நாமும் அதே போர்வையில வரும் பொழுது அது உகந்ததாக காணப்படுகிறதா? மத்திய 6:31 இயேசு கிறிஸ்து சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உடுத்து வைக்கிறார். சாலமோனினும் மேலான மகிமையை காட்டு புஷ்பங்களுக்கு கொடுத்த கர்த்தர் நம்மை உடுத்துவிப்பார், நம்மை போஷிப்பார், நம் தாகம் தீர்ப்பார். ஆகையினால் அருட்பணியாளன் இவைகளை குறித்து கவலைப்பட அவசியம் இல்லை, கர்த்தர் நடத்துவார். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து 2 பேராக அனுப்பும் சொன்னார், நீங்கள் வழியிலே உணவுக்குரிய காரியங்களை எடுத்து செல்ல வேண்டாம், பணப்பையை கொண்டு போக வேண்டாம், நீங்கள் எந்த விதமான ஒரு சார்பான காரியங்களை செய்யாதபடிக்கு என்னை சார்ந்து செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் அற்புதங்களை பார்த்தார்கள், வியாதிகள் நீங்கின, பிசாசுகள் ஓடின. சந்தோஷமாய் வந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தாலும் பிசாசுகள் ஓடுகிறது சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், செய்தார்கள். சொன்னார், நீங்கள் பிசாசுகள் துரத்தப்பட்டதற்காக சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அதிகமாக ஆண்டவர் மோசேக்கு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்னார், என்னை விட்டு விடு, இந்த ஜனங்களை நான் நிர்மூலமாக்குகிறேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், புரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் என்று இஸ்ரவேலரை குறித்து சொன்ன பொழுது அப்பொழுது மோசே சொல்கிறார், ஆண்டவரே என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், இவர்களை விட்டுவிடும் என்று சொல்கிறார். இந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பணியை செய்கிறவர்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறார்கள், அருட்பணியாளர்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள். அதைத்தான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார். அந்த கனம் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுகிறது மட்டுமல்ல, வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம், ஜீவ கிரீடம் என்று சொல்லி அநேக காரியங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிங்காசனத்தில் அமர்ந்து தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட மகிமை அவரை குறித்து அறிவித்து அவருக்கு சேவை செய்வர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய செய்தி எவ்விதமா இருந்தது பார்க்கலாம். அந்நாட்களில் நாசரேத்தில் இயேசு வளர்ந்து கொண்டிருந்த போது 30ஆம் வருடத்திலே யோவான் ஸ்நானம் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் வருகிறார்கள், போர் சேவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், உங்கள் சம்பளம் போதும் என்று இருங்கள், இதற்கு மிஞ்சியதும் நீங்கள் லஞ்சமாக அநியாயமாக நீங்கள் பெற முயற்சி பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனையை கொடுக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 34 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது அவர் விதமாய் சொல்கிறார், நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், நீர் யார் என்று சொல்லி யோவான் ஸ்நானத்திலே பரிசேயர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். எருசலேமிலிருந்து வந்து இவர் ஒருவர் யார், நாம் தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஜபாலயத்தில் உட்கார்ந்திருக்கிறோம், இது புதிதாக ஞானஸ்நானம் என்ற பெயரிலே இங்கே ஒரு நபர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நீர் யார், என்ன அதிகாரத்தை எல்லாம் செய்கிறேன் என்பது போல கேட்கிறார்கள். அதற்கு யோவான் ஸ்நானன் சொன்ன பதில், நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இன்றைக்கு யூதர்கள்
இயேசு கிறிஸ்து அறியவில்லை. மேசியாவே வாரும் என்று சொல்லி அந்த எருசலேமின் மேற்கு புற சோரையில் நின்று தலையை அசைத்து அசைத்து அவர்கள் அழுது ஆண்டவரை வர சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே அவர் வந்து சிலுவை சுமந்த ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்து பரமேறி போய்விட்டார், திரும்ப வரப்போறார் என்பதை அவர்கள் அறியாத இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கு யோவான் ஸ்நானன் சொல்கிறார், நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவர்களுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று அவர் சொல்கிறார். மறுநாளிலே யோவான் இயேசுவை தம்மிடத்தில் வர காண்கிறார். பாவிகள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோவான் ஸ்நானத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டிருந்த பொழுது இங்கு இயேசு கிறிஸ்துவும் அந்த பாவிகளுடைய வரிசையில வந்து நின்று அவரும் வருகிறார். அப்பொழுது அதை கண்ட யோவான் இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி வருமேல் தங்கினதை கண்டேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று எனக்கு சொல்லி இருந்தாரா, அந்தபடி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு அநேகர் எவ்விதமாய் காண்கிறார்கள். இன்றைக்கு சாயங்காலத்துல 9வது படிக்கிற ஒரு மாணவனிடத்துல பேசிக் கொண்டிருந்தபோது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேட்டான். அவர் ஆசியாவில் பிறந்தவரா என்று சொல்லி ஆச்சரியமாக கேட்டான். ஆம் என்று சொன்னேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று சொல்கிறார், வெள்ளைக்காரன் கொண்டு வந்த கடவுள் என்கிறார். கிபி 52 புனித தோமாவின் வழியாக கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு அநேக திருச்சபைகள் உண்டாயின. இதை அறியாத மக்கள் 15ஆம் நூற்றாண்டில் வந்த ஆங்கில அரசாங்கத்தின் வணிகர்கள் வாயிலாக வந்த அந்த ஆட்சியை குறித்து தவறாக பிரகடனம் பண்ணி கொண்டிருக்கிறார். நானும் இவரை அறியாதிருந்தேன். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒரு குருவா அல்லது ஒரு தத்துவ ஞானியா அல்லது சிறந்த மனிதரா என்றெல்லாம் மக்கள் சிந்தித்து திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்தாலும் பிதாவை வெளிப்படுத்தும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். இயேசுவிடம் வருவதால் என்ன மாற்றம் கிடைக்கும் என்பதை குறித்து யோவான் ஸ்நானன் தன்னிடத்திலே அந்த மக்களுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், இயேசுவிடம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மரத்தின் தன்மை கனியினால் அறியப்படும் என்று இயேசு சொன்னார். இங்கு அதைத்தான் யோவான் ஸ்நானன் சொல்கிறார், கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இன்றைக்கு அருட்செய்தி, நற்செய்தி, அர்ப்பணி என்பது காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுகிற காரியம் அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்கிற ஊழியம்தான் அருட்பணியின் செய்தி ஆகும். 2 தீமோத்தேயு 3:15-16 விதமாக சொல்லியிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்க முடியாதவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. தேவ வசனம் என்பது அது ஆவியின் பட்டயம், கருக்கான பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் யோசனையில வகை இறக்கக்கூடியதாயும் இருக்கிறது. ஆகினால் இன்றைக்கு பாருங்கள் செய்தி எப்படி இருக்கிறது. ஜனங்களை சிரிக்க வைக்கிறார்கள், ஜனங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள், சில தத்துவமான காரியங்களை பேசுகிறார்கள், வேத வசனங்களை சொல்லாதபடிக்கு மாம்சத்தின் காரியங்களை வெளிப்படுத்தி ஜனங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். அங்கு மனம் திரும்புதல் உண்டா, அங்கு உணர்த்துவித்தல் உண்டா, அங்கு உபதேசம் உண்டா, அங்கு கடிந்து கொள்ளுதல் உண்டா, அங்கு சீர்திருத்துதல் உண்டா, நீதியை குறித்து பேசுகிற காரியம் உண்டா? இந்த 4 காரியங்கள் இல்லாமல் இன்றைக்கு பிரசங்கம் இருக்குமானால் அது அருட்பணியின் செய்தி அல்ல. அதைத்தான் இங்கு யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்துல பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்று சொல்கிறார்.
கடிந்து கொண்டார். யோவான்சானுடைய செய்தியிலே கடிந்து கொள்ளுதல் இருந்தது. திருமுழுக்கு பெற வந்தவர்களை கட்டி அரவணைத்து வரவேற்று அவர்களுக்கு திருமுழுக்கு கொடாதபடிக்கு பரிசேயரும் சதுசேயரும் திருமுழுக்கு பெற வந்த பொழுது அவர்களை பார்த்து யோவான்சான் சொன்ன காரியம் எப்படி இருக்கிறது? மத்தேயு 3:7 விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று கடிந்து கொள்கிறார். பாவத்தோடு திருமுழுக்கு பெற முடியுமா? சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் சமாரியா பட்டணத்துல அவன் தன் மாயவத்தினால் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது பிலிப்பு என்ற சுவிசேஷகன் நற்செய்தி அறிவித்த பொழுது அவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்களை சந்திக்கும்படியாக பேதுருவும் பிற அப்போஸ்தலரும் வந்த பொழுது அவர்கள் ஒருவரும் பரிசுத்த ஆவி பெறாதை கண்டு திருமுழுக்கு பெற்றவர்கள் விசுவாசிகள் தலையிலே கைகளை வைத்த போது அவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்கிறார்கள். இதை கண்டு அந்த சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் பேதுருவிடத்திலே பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, நானும் கைகளை வைத்தால் எல்லாரும் பரிசுத்த ஆவி பெறும்படிக்கு இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த வரத்தை எனக்கு கொடுங்கள் என்று சொல்கிறான். அப்பொழுது பேதுரு முகமுகமாய் அவனை பார்த்து கடிந்து கொள்கிறது என்னவென்றால், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் சிக்கியிருப்பதா நான் காண்கிறேன். நீ இந்த பணத்தினாலே தேவனுடைய வரத்தை சம்பாதிக்க எண்ணினபடினால் உன் பணம் உன்னோட நாசமாய் போக கிடவது என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் இறங்கி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக மன்னிப்பு கேளுங்கள் என்ற பொழுது பேதுரு சொல்கிறார், நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. அப்ப என்ன பார்க்கிறோம்? ஞானஸ்நானம் பெற்றாயிட்டு, ஆனால் அங்க மனம் திரும்புவதில்லை. மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அதைத்தான் நீங்க தெளிவாய் சொல்கிறார். நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். கனிகளை கொடுங்கள், கனிகள் கொடாத மரமெல்லாம் அக்கினியிலே வெட்டுண்டு போடப்படும் என்று சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வந்த பொழுது யோவான் தடுக்கிறார். நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று சொல்லி யோவான் சொன்னபோது இயேசு சொல்கிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடு. ஞானஸ்நானம் பெறுவது தேவையா? இது ஒரு கேள்வி. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? தங்களுக்கு கேடு உண்டாக நல் மனசாட்சியின் அடையாளமாக இருக்கிற அந்த ஞானஸ்நானத்தை அவர்கள் தள்ளி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானமே ரட்சிக்குமா என்றால் ஞானஸ்நானமே ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்ம ரட்சிக்க முடியும். ஞானஸ்நானம் என்றால் என்ன? அது ஒரு சாக்கிரமந்தை போல, அது ஒரு கீழ்ப்படிதலின் அடையாளம், சாட்சியிடுகிற அடையாளம். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்பதை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியிடுகிற ஒரு அடையாளம். விசுவாசமுள்ள கிரியை, விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததா இருக்கும். ஆனால் விசுவாசம் உள்ள கிரியை திருமுழுக்கு. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றார். எதற்கு அடையாளம்? அவர் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நாம் அவரோடு கூட தண்ணீரிலே மூழ்கிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம். பாவத்துக்கு செத்தபடினாலே தண்ணீரிலே மூழ்கி நாம் திரும்ப எழும் பொழுது உயிரோடு எழுந்த கிறிஸ்துவ போல நாமும் தண்ணீரிலிருந்து எழும்புகிறோம். இது ஒரு அடையாளம். அதனால் திருமுழுக்கு என்பது தேவனுடைய நியமனம். சிலர் அதை தவறாக சொல்கிறார்கள். Baptism is the word derived from the Latin word baptizo, that means மூழ்குதல், இம்மர்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூழ்குதல் வேதாம்பர இடத்திலே சொல்லி இருக்கிறது. அங்கு மிக ஆழமான தண்ணீர் இருந்தபடினால் அங்கு யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் ஆழமா இருந்தபடினால் அங்கு அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆகையினால் இந்த திருமுழுக்கு என்பது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுவதற்கான ஒரு அடையாளம். ஒரு சிலர் கேட்பார்கள், சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளன் திருமுழுக்கு எடுத்தானா? ரெண்டு காரியம். திருமுழுக்கு பெறுவது எளிதா, சிலுவையில் அறையப்படுவது எளிதா? அவன் திருமுழுக்கு பெறுவதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார். வாய்ப்பிருந்தும் அதை கீழ்ப்படியாக நாம் என்ன சொல்ல போகிறோம்? விசுவாசம் என்று சொல்வதா? கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறார்கள் என்பதா? அதனால் வேதத்திலே ஆவியானவர் நமக்கு சொல்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய நமக்கு நல்லது. நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்லி அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி எடுக்கிறார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு கொடுத்த யோவான் ஸ்நானன் அவரிடத்துல வந்து கேள்வி கேட்கிறார்கள், நீர் கிறிஸ்து அல்ல, அப்படி என்றால் யார்?
அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவும் அல்ல, நான் எலியாவும் அல்ல, நான் தீர்க்கதரிசியும் அல்ல. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், நான் இல்லாமற் போக வேண்டும், என்னுடைய வேலை சத்தம். இன்றைக்கு அருட்பணியாளர்கள் இந்த நிலையிலே நிற்க வேண்டும். மகிமையும் கனத்தையும் கர்த்தருக்கு ஏறெடுக்க வேண்டும். மகிமையும் கனத்தையும் அருட்பணியாளர் தங்களுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. எல்லா புகழும் கர்த்தருக்கு என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கணும். அதைத்தான் இங்கு யோவான் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்தது போல அவர் எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும். தெளிவான ஒரு செய்தியை கொடுக்கிறார். யோவான் செய்தி எல்லாம் சமரசமற்றதாக காணப்படுகிறது. ஆனால் அது சத்தியமான காரியம். இன்றைக்கு மனதை மயக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிரசங்கத்தினாலே ஜனங்களை மகிழ்வித்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு அழைப்பு கொடுக்காமலே கடந்து போகிறார்கள். இது எப்படி என்றால், சீல் புதுக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே அதன் மேல் எண்ணெய் போட்டு மயிலறையை தடவி விட்டு உனக்கு சரியாகிவிட்டு என்று சொல்வதை போல உள்ளது உள்ளதென்று இல்லதென்று பிரசங்கிக்கிற பிரசங்கிகள் கர்த்தருக்கு தேவை. யோவான் அப்படிப்பட்ட பிரசங்கியா இருந்தார். அவர் சொல்கிறார், பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப பிதாவிடத்தில் போக வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவையாத்தான் போக முடியாது. அதுதான் இயேசுமே சொன்னார், என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பது இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நாம் சொல்ல வேண்டும் ஜனங்களுக்கு. அப்போஸ்தலர் 16:31 விதமாக சொல்லி இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் மீட்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். இதைத்தான் நாம் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும். நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலர் கேட்பார். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் பட்சிக்கப்படுவீர்கள். இதை சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். எனக்கு அவர் தேவையில்லை என்றால் நீங்கள் பட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் வேதம் உங்களுக்கு கொடுக்க போகிற தீர்ப்பு என்பதை நாம் தெளிவாய் சொல்ல வேண்டும். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி கொண்டு வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அநேகர் கேட்கிறார்கள். யோவானுடைய சீடர்லாம் உபவாசிக்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் எப்பொழுதும் 3 நேரம் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்களே ஏன் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், மணவாளன் இருக்கும் பொழுது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? மணவாளன் ஈடுபடும் நாள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல பேதுரு அவன் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவன் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகினால் கிறிஸ்து இயேசுவிலே இருக்கிற நமக்கு அவருடைய பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்ட நாம் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இறுதியாக யோவான் முடிவை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 17 முதல் 29 வசனங்கள்ல கலிலேயாவிற்கு பொறுப்பாக இருந்த ஏதோமியனாகிய ஏரோது அவன் தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை மனைவியாக்கி கொண்டான். ஒரு கவர்னர், ஒரு தலைவன் பாவம் செய்த பொழுது அதை தட்டி கேட்கிற ஒரு தைரியம் ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டும். அது அங்கே யோவான் ஸ்நானத்திலே பார்க்கிறோம். யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்திருந்தான். இந்த வேளையிலே சிறையிலே இருந்த யோவானுக்கு கேள்விகள் வருகிறது. நான் சிறையிலே இருக்க போகிறானா? சிறையிலிருந்து விடுதலை ஆவேனா? என்னுடைய ஊழியம் இதோடு முடிகிறதா என்றெல்லாம் அங்கலாய்ப்பும் அலைக்கழிப்பும் வந்திருக்கும். அப்பொழுது யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீடர்களை அனுப்பி, இயேசுவிட ஆள் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்கிறார். என்ன காரியம்?
ஒரு மனிதனுக்கு முடிவு வரும் பொழுது அவனுக்குள் பயமும் அச்சமும் வரத்தான் செய்கிறது. விசுவாசம் அது ஆடத் தொடங்குகிறது. யோவான்சனனுக்கு அந்த நிலைதான். சிறையில இருந்த பொழுது பயமும் அச்சமும் திகிலும் பிடிக்க அவன் இந்த கேள்வியை கேட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. அப்ப இயேசு சொல்கிறார், நீங்கள் காண்கிறது போய் யோவான்சனிடம் சொல்லுங்கள். குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமடைகிறார்கள், கருத்தருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, இதை போய் நீங்கள் சொல்லுங்கள், நான் தான் என்று அவன் அறிந்து கொள்வான் என்று அனுப்பி வைக்கிறார். அவர்களும் போய் சொல்கிறார்கள். அவன் அதை உறுதி செய்து கொள்கிறான். ஏன் இந்த தடமாற்றம் வந்தது என்றால், மரண பயம், அச்சம், தன் காலங்கள் நிறைவேறப் போகிறது என்பதை அறிந்தவுடனே தடுமாற்றம் வரத்தான் செய்கிறது. இந்த காலகட்டத்திலே ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைக்கிறாள். காரணம், தன்னை குறித்து அவன் அவகீர்த்தியாக பேசிவிட்டான் என்று அவளுக்கு மிகப்பெரிய ஆத்திரம். யோவான்சனனை கொன்று போட அவள் மனதாய் இருந்தாள். அதற்காக அவள் காத்து கொண்டிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. இப்பொழுது ஏரோதுக்கு வருகிற பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தீர்க்கதரிசி தேவை என்பதால் அவன் யோவான்சனனை அடிக்கடி சந்தித்து ஆலோசனை செய்து கொள்கிறான். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். சிறையில் இருந்தாலும் அங்கு ஏரோது அவனை கண்டு தன்னுடைய நிர்வாக காரியங்களை சரி செய்து கொள்கிறான். இன்னைக்கு ஊழியக்காரனை அழைத்து கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் அறிவதற்கு நாம் கேட்கும் பொழுது அது நடக்கிறதை நாம் காண்கிறோம். அதைத்தான் இங்கு ஏரோது பெற்றுக்கொள்கிறான். இந்த சூழ்நிலையில் ஏரோதின் ஜென்ம நாளிலே பிரபுக்கள், சேனாதிபதிகள், கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷர்கள் யாவருக்கும் அவன் தன்னுடைய பிறந்த நாளிலே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுகிறான். இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக ஏரோதியால் என்ன செய்கிறாள், தன் குமாரத்தி ஒரு சிறு பெண் அவளை நடனம் செய்யும்படியாக அனுப்பி வைக்கிறாள். எல்லாரும் கூடியிருந்த இடத்திலே அவள் அந்த சிறு பெண் நடனம் ஆடுகிறாள். இதை கண்டு ஏரோது மிகவும் ஆனந்த களிப்படைந்து அவன் ஒரு வாக்கு கொடுக்கிறான். என்னிடத்தில் நீ எதை கேட்டாலும் தருவேன், ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டு கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவள் சிறு பெண்ணாகி இருந்தபடினாலே தன் தாயார் ஏரோதியாளிடம் போய் ஏரோது விதமாக சொல்கிறான், எண்ணத்தை கேட்பது என்று அவள் வினவின பொழுது ஏரோதியால் சொல்கிறாள், யோவான்சனனின் தலையை கேள் என்று சொல்கிறாள். அந்த சிறு பெண் ஒன்று மரியாதையாக வந்து அவள் சொன்னதை சொன்ன உடனே ஏரோது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவனுக்கு யோவான்சனனை கொலை செய்வதற்கு விருப்பமில்லை. ஆனால் ஆணையிட்டு கொண்டது நிமித்தம் அவன் சேவகருக்கு கட்டளையிடுகிறான். சேவகர் காவல் கூடத்திலே யோவான்சனனை சிறைச்சேதம் பண்ணி தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணிடம் கொடுக்க அவள் தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்விப்பட்ட யோவான்சனனுடைய சீடர்கள் வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையை வைத்தார்கள். கிறிஸ்து இயேசு யோவான்சனனை குறித்து மிக நல்ல ஒரு சாட்சியை கொடுக்கிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான்சனனிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவனில் யார் முதலாவது என்றால் காயின் தான் முதலாவது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன். அதற்கு பின்பாக ஆபிரகாம், தாவீது, சாலமன் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் யோவான்சனன் பெரியவன் என்று சொல்கிறார். ஆனால் அவனுடைய காலங்கள், அவனுடைய தோற்றங்கள், அவனுடைய வாழ்க்கை முறை எல்லாம் எளிமையாக எந்த மனுஷனையும் சார்ந்து கொள்ளாதபடிக்கு, எந்த மனுஷனுடைய புகழ்ச்சியும் விரும்பாதபடிக்கு அவன் வனாந்தரவாசியாக, வனாந்தரத்திலே சஞ்சரிக்கிறவனாக, கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்வனாக இருந்தான். இன்றைக்கு அர்ப்பணி செய்கிற நாம் அவரே சார்ந்து, அவரையே சொல்லி, அவருக்காய் வாழ்ந்து, அவரை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த யோவான்சனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆட்டிடியூட், ஒரு நல்ல நோக்கம், நல்ல ஒரு காரியம். தேவனை உயர்த்த வேண்டும். இதுதான் ஒரு ஊழியக்காரனை அர்ப்பணியனுடைய அடிப்படை அழைப்பு. இயேசு கிறிஸ்து அதை சொல்லி இருக்கிறார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். இன்றைக்கு அநேக ஊழியங்கள் நடைபெறுகிறது.
அநேக பிரசங்கங்கள் நடைபெறுகிறது, நற்செய்தி பணிகள் நடைபெறுகிறது. ஆனால் ஜனங்கள் அவரிடத்தில் வந்து சேரவில்லை என்றால் என்ன காரியம்? இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டாரா? அவர் சொல்லுகிற காரியம் இதுதான் ஃபார்முலா. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அப்படி என்றால் கிறிஸ்து இயேசுவை, அவருடைய புண்ணியத்தை, சிலுவையின் மாண்புகளை, அவருடைய அன்பினை, அவருடைய மகிமையினை, அவரை மட்டுமே நாம் வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்கள் நிச்சயமாக மீட்படைவார்கள், அவரை அறிந்து கொள்வார்கள், அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விடுத்து இன்றைக்கு இருக்கிற மனுஷ பாரம்பரியங்களை குறித்தோ, திருச்சபை பிரிவினைகளை குறித்தோ, அல்லது வேறு நோக்கங்களை குறித்தோ பேசும் பொழுது அந்த அர்ப்பணி வீணாக போகிறது, விளைவு கரைத்த நீராய் போகிறது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், நான் வீணாய் ஓடினதும் இல்லை, நான் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்று சொல்லி தன்னால் மீட்கப்பட்ட, தன்னுடைய நற்செய்தியினால் மீட்கப்பட்ட ஜனங்களை குறித்து அவர் நம்பிக்கையோடு பேசுகிறார். நான் கிறிஸ்துவுக்கு உங்களை பெற்றேன் என்று பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரளான ஜனங்கள் யோவான் ஸ்நானத்தில் வந்து திருமுழுக்கு பெற்றார்கள், மனம் திரும்பினார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் மீட்கப்பட்டார்கள். காரணம், அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை மட்டுமே போக்கஸ் பண்ணி பேசினார்கள், கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்தி பேசினார்கள். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது, சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்தது, திரும்ப வரப்போகிற காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த அரைகுறை சுவிசேஷம் அல்ல, இதுதான் பூரண சுவிசேஷம், இதுதான் முழு நற்செய்தி என்று நாம் சொல்லலாம். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் தேவனுடைய குமாரனாக விளங்கப்பட்டார், பின்பு ஆவியிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார், திரும்ப அவர் வரப்போகிறார். இதை நாம் அறிவிக்க வேண்டும். இந்த நற்செய்தியிலே ஒன்றை குறைத்தோ ஒன்று கூட்டியோ நாம் சொல்வதற்கல்ல. ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமானது, அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், சிலுவை சுமந்தார், பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும் சுமந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் திறந்தார், பரமேறி போனார். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், திரும்ப அவர் பூமி நியாயத்திற்கு வருவார், நித்திய வாழ்வை தருவார் என்ற நற்செய்தியை நாம் சொல்லும் பொழுது இந்த பூமியிலே ஒரு நம்பிக்கை உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.